சூரா யூனூஸ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா. இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் நிச்சயமாக பெரும் பதவி கிடைக்கும் என்று நன்மாராயம் கூறுவதற்காகவும் அவர்களில் இருந்தே நாம் ஒரு மனிதருக்கு வஹி அருள்கிறோம் என்பதில் மக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டதா? காபிர்களோ நிச்சயமாக இவர் பகிரங்கமான சூனியக்காரரே என்று கூறுகின்றனர். நிச்சயமாக உங்கள் இறைவன் அல்லாஹ்வே. அவன் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன் ஆட்சியை அர்ஷின் மீது நிலைநாட்டினான். இவை சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவனே ஒழுங்குபடுத்துகின்றான். அவனுடைய அனுமதி கிடைத்த பின்னரே அன்றி அவனிடம் பரிந்து பேசுபவர் எவரும் இல்லை. இத்தகைய மாட்சிமை மிக்க அல்லாஹ்வே உங்களை படைத்து பரிபக்குவப்படுத்துபவன். ஆகவே அவனையே வணங்குங்கள். நல்லுணர்ச்சி பெற இவை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் அனைவரும் அவனிடமே மீண்டும் செல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹுவின் வாக்குறுதி மெய்யானது. நிச்சயமாக அவன்தான் முதல் முறையாக படைத்தவன், மறுமுறை உயிர்ப்பிப்பவனும் அவனே. அவர்களில் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்பவர்களுக்கு நியாயமான கூலியை வழங்குவான். இதை நிராகரிப்பவர்களுக்கு கொதிக்கும் நீர் குடிப்பதற்காக கொடுக்கப்படும். இன்னும் அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுக்கு நோவினை தரும் கொடிய வேதனையும் உண்டு. அவன்தான் சூரியனை சுடர்விடும் பிரகாசமாகவும் சந்திரனை ஒளி உள்ளதாகவும் ஆக்கினான். ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் கால கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனாகிய அதற்கு மாறி மாறி வரும் பட்சங்களையும் உண்டாக்கினான். அல்லாஹ் உண்மையாகத்தக்க காரணம் கொண்டே அல்லாது இவற்றை படைக்கவில்லை. அவன் இவ்வாறு அறிவுள்ள மக்களுக்கு தன் அத்தாட்சிகளை விவரிக்கின்றான். நிச்சயமாக இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி வருவதிலும் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் படைத்துள்ள அனைத்திலும் பயபக்தி உள்ள மக்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றன. நிச்சயமாக இவர்கள் நம்மை சந்திப்பதை சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை மிகவும் விரும்பி அதில் திருப்தி அடைந்து கொண்டும் இன்னும் எவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்துக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்த தீமைகளின் காரணமாக தங்கும் இடம் நரக நெருப்பே ஆகும். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய நம்பிக்கையின் காரணமாக அவர்களுடைய இறைவன் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்பமயமான சுவனபதிகளுக்கு உரிய வழிகளில் செலுத்துவான். அதில் அவர்கள் எங்கள் நாயனே நீ மகா பரிசுத்தமானவன் என்று கூறுவார்கள். அதில் தம் தோழர்களை சந்திக்கும் போது சலாமுன் சாந்தி என்று முகமன் கூறுவதாக இருக்கும். எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்துக்கும் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே என்பது அவர்களது பிரார்த்தனையின் முடிவாகவும் இருக்கும். நன்மையை அடைய மக்கள் அவசரப்படுவது போன்று அல்லாஹுவும் குற்றவாளிகளுக்குரிய தண்டனையாக தீங்கிழைக்க அவசரப்பட்டால் இதற்குள் நிச்சயமாக அவர்களுடைய காலம் அவர்களுக்கு முடிவு பெற்றே இருக்கும். எனினும் நம் சந்திப்பை சிறிதும் நம்பாதவர்களையும் அவர்களுடைய வழிகேட்டிலேயே தட்டழிந்து அலையுமாறு சிறிது காலம் இம்மையில் நாம் விட்டு வைக்கிறோம். மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் ஒரு சாய்ந்து படுத்துக் கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அதை நீக்குமாறு நம்மிடமே பிரார்த்திக்கின்றான். ஆனால் நாம் அவனை விட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்கிவிடுவோமேயானால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காதது போலவே அலட்சியமாக சென்று விடுகிறான். வரம்பு மீறுபவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டு விடுகின்றன. மனிதர்களே, உங்களுக்கு முன்னிருந்த எத்தனையோ தலைமுறையினர்களை அவர்கள் அநியாயம் செய்தபோது நிச்சயமாக நாம் அழித்திருக்கின்றோம். அவர்களிடம் அவர்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். எனினும் அவர்கள் நம்பவில்லை. குற்றம் செய்யும் மக்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம். அவர்களுக்கு பின்னர் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக்கி நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று கவனிக்கின்றோம். அவர்கள் மீது தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் இதுவல்லாது வேறு ஒரு குர்ஆனை நீர் கொண்டு வாரும் அல்லது இதை மாற்றிவிடும் என்று கூறுகிறார்கள். அதற்கு என் மனப்போக்கின்படி அதை நான் மாற்றிவிட எனக்கு உரிமை இல்லை. என் மீது வஹியாக அறிவிக்கப்படுபவற்றை தவிர வேறெதையும் நான் பின்பற்றுவதில்லை.
என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனைக்கு நான் ஆளாக வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக பயப்படுகிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக. இதை நான் உங்களுக்கு ஓதி காட்டக்கூடாது என்று அல்லாஹ் நாடியிருந்தால் இதனை நான் உங்களிடம் ஓதி காண்பித்திருக்க மாட்டேன். நிச்சயமாக நான் இதற்கு முன்னர் உங்களிடையே நீண்ட காலம் வசித்திருக்கிறேன். இதை நீங்கள் உய்த்து உணர வேண்டாமா என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹுவின் மீது பொய் கூறுபவன் அல்லது அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்க முற்படுபவன் இவர்களை விட அநியாயம் செய்பவர் யார்? பாவம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றியடைய மாட்டார்கள். தங்களுக்கு யாதொரு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றை முஷ்ரிக்குகள் வணங்குகிறார்கள். இன்னும் அவர்கள் இவை எங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்றாட்டம் செய்பவை என்றும் கூறுகிறார்கள். அதற்கு நீர், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவை இருக்கின்றன என எண்ணிக்கொண்டு நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா? அவன் மிகவும் பரிசுத்தமானவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட மிகவும் உயர்ந்தவன் என்று கூறும். மனிதர்கள் யாவரும் ஆதியில் ஒரே இனத்தவராகவே அன்றி வேறில்லை. பின்னர் அவர்கள் மாறுபட்டுக் கொண்டனர். உங்கள் இறைவனிடம் இருந்து இம்மையின் கூலி மறுமையில் பூரணமாக கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை முந்தி ஏற்பட்டிருக்காவிட்டால் அவர்கள் எந்த விஷயத்தில் மாறுபட்டிருக்கின்றனரோ அதை பற்றி அவர்களிடையே இதற்குள் முடிவு செய்யப்பட்டிருக்கும். மேலும் அவர்கள் இவர் மீது இவருடைய இறைவனிடம் இருந்து நாம் கோரும் ஏதேனும் ஒரு அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள். அதற்கு மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும். நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக. மனிதர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு பின் அவர்களை நம் ரஹ்மத்தை கிருபையை அனுபவிக்கும்படி நாம் செய்தால் உடனே அவர்கள் நம் வசனங்களில் புரட்டு அர்த்தம் செய்ய சூழ்ச்சியோடு திட்டமிடுகிறார்கள். திட்டமிடுவதில் அல்லாஹ்வே மிகவும் தீவிரமானவன் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறும். நிச்சயமாக நீங்கள் செய்யும் சூழ்ச்சி செய்து திட்டமிடுவதையெல்லாம் எம் தூதர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.